விஷயம் அப்படி முழுசே தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா சித்தாவுக்கு லிமிடேஷனே சொல்லவும் முடியல. அதனால இனிமேல் ப்ரோக்ராம் நம்ம அட்டன் பண்ணால் மட்டும்தான் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு கூட்டி வந்துருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நாளைக்கு எங்களுக்கு தெரியாது, ஏன்னா அப்பெல்லாம் இதுமாரி ஒரு அமைப்பு கிடையாது. இப்போ ஒரு அமைப்பு உருவாக்கி இதை பற்றி பேசணும், நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று இப்போ டிஸ்ட்ரிக்ட் வாரியாக ஒவ்வொரு மீட்டிங்காக போட்டு ஒரு காரணம் இதுதான். அப்போ அதனால் நாம் முடிச்சுட்டு வெளியில் போகும்போது நம்ம ப்ரொஃபஷனல் எல்லாமே பப்ளிக் சர்வீஸ் தொழில் பண்ண போகிறோம். அதனால் நம்ம தியரிட்டிக்கல் நாலேஜ் எப்படி தேவையோ, ப்ராக்டிஸ் நாலேஜ் எப்படி தேவையோ, அதையும் தாண்டி நம்ம ரைட்ஸ் என்னன்னு நமக்கு தெரியணும், நமக்கு நம்மளை சுற்றி என்ன நடக்குதுங்கிறதும் தெரியணும், நம்மளுடைய எதிர்நோக்கில் பிரச்சனையும் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நம்ம ஒரு சொசைட்டியில் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ண முடியுங்கிறதுக்கோசரம் தான் இதுமாதிரி ஃபங்க்ஷன்லாம் கூப்பிட்டு வருது. இன்னொன்று இங்கே ஐஎஸ்ஆர் மீட்டிங்கில் லாஸ்ட் மீட்டிங் அது வேணாம், அந்த அளவுக்கு அது வரல. அதனால தான் இப்போ ஒவ்வொரு மீட்டிங் 1999 ஒரு 2000 நினைக்கிறேன். அப்போ இவங்கெல்லாம் எம்டி படிச்சுட்டு இருந்தாங்க, நாங்கள் யூஜி பண்ணிட்டு இருந்தோம். அப்போ ஒரு நாள் ஸ்ட்ரைக்கு எல்லாம் வாங்க எதுக்கு அப்படின்னு கேட்டால் சிலபஸ் நமக்கு இந்த சிலபஸ் பத்தாது. ஏன்னா காலேஜ் ஆரம்பிச்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த சிலபஸ் தான் இருக்கு. நம்ம எல்லாம் மாற்றி இன்னும் நிறைய டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. இன்னைக்கு ஒரு மோதல் ஒரு 12 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன், இன்னும் நிறைய தான் படிச்சுட்டு இருக்கோம். இதுல என்னன்னா இது ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். இந்த அசோசியேஷனா இருக்கிறது மாசம் ஒரு டைம் எங்க சார்ஸ்க்கு இதே மாதிரி கெட் டுகெதர் வச்சு அப் டு டேட் நாலேஜ் பண்ணிட்டோம்னா எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சார் நிறைய ஹெர்ப்ஸ் எல்லாம் காமிச்சாரு. இப்போ உடனே எனக்கு மறந்து போச்சு எல்லாமே. தரிசு அந்த ஹெர்ப்ஸ் எல்லாம் மறந்துச்சு. அதை ஆனால் அந்த அமைப்பு எல்லாமே செயல்படாமல் இருந்துச்சு. இந்த அமைப்பு ஒன்று தான் பார்த்தீங்கன்னா நமக்காக இறங்கி தோல் கொடுத்து நம்ம இந்த இயக்கத்தை நம்மளோட என்னன்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய எல்லா சவால்களையும் இவங்க கூட நமக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் நானும் இன்னைக்கு இந்த இயக்கத்தோட சேர்ந்து இதில் எல்லாரோட நம்மளோட உரிமைகளை மீட்கிறதுக்காக போராடும். அது கூட ஒவ்வொருவரும் நம்ம இருந்தோம் போனோம் இல்லாமல் இதில் சேர்ந்து நம்ம சிதம்பரத்தோட ஒரு தலையாள மருத்துவமாக எல்லாருமே பாடுபடணும். இது என்னுடைய வேண்டுகோள். தேங்க்யூ. அன்னைக்கு பேட்டன் யூஸ் ஆகும். இது மாதிரி நம்ம பிரைவேட் ப்ராக்டிஸ் இருக்குது. அன்னைக்கு யாருமே சொல்லி கொடுக்க மாட்டாங்க. என்ன நம்மளோட இதுலன்னா தொட்டுக்காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் குருமுகமாக கற்றுக்கிறது அப்படிங்கிறது எல்லாருமே ஒரு குரு தான். ஏன்னா நாங்கள் பிள்ளைக்கு முடிச்சுட்டு உட்காரும் போது ஒன்றுமே பண்ணல, அவங்க பிளாங்காக இருக்கும். இது மாதிரி சீனியர்ஸ் இவங்க தான். ஆனால் காலேஜ் நாங்கள் இருக்கும்போது எந்த ப்ரொஃபஸரும் ஒரு சின்ன பிளான் இது கொடுத்தா சிங்கிள் இருக்கு கேட்கும், இது கொடுத்தா அப்படின்னு சொல்லி எந்த சேனலாக கொடுக்குறோம் ரிசல்ட் இருக்குன்னா அவங்க நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க. அந்த ரிசல்ட் அதை இவர் பல பேருக்கு கலெக்ட் பண்ணி நிறைய இடத்துல கிராஸ் செக் பண்ணி தான் சொல்றாங்க. ஸோ சொன்ன ஒவ்வொரு விஷயமும் அனுபவபூர்வமான உண்மையான விஷயம். இதை நீங்க எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறது மட்டும் தான் பிரச்சனை. இப்போ உங்களுக்கு என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸ் பீரியட்னால உங்களுக்கு எல்லாம் விளையாட்டா இருக்கும். ஏதோ சொன்னாங்க நோட்ஸ் எல்லாம் சொல்றத பூரா நோட்ஸ் எழுதுவாங்க. இது நாங்களும் பண்ணதுதான். ஆனா அந்த நோட்ஸை நீங்க பேஷனுக்கு யூட்டிலைஸ் பண்ணீங்களா, அதான் பிரச்சனை. அன்னைக்கு அந்த மருந்து இது இந்த மருந்து எல்லா புக்லையும் இருக்கு. 1008 மருந்து இருக்கு. 1008 மருந்து நீங்க எழுத போறோம் கிடையாது. இன்னைக்கு அடுத்து இன்னொன்று என்ன அப்படின்னா சித்தாவுக்கு அப்படின்னா பெக்குலியரா அவங்க மக்கள்கிட்ட கல்விக்கையில் என்ன இருக்கிறது அப்படின்னு நீங்க எல்லாருக்கும் வல்லமையா இருக்கணும். அந்த வாய்ப்புக்கு நன்றி. எல்லாருமே நல்லா எடுத்து சிரமப்பட்டு எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்களும் நாளைக்கு மேரேஜ் ஆகிட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக மட்டும் ஆயிடாம ப்ராக்டிஸ்க்கு வரணும். மெயினாக அட்லீஸ்ட் 1 hour 2 hour ஈவினிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு நான் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கேன், நான் இந்த அமைப்புக்கு வரமாட்டேன், இல்லை எனக்கும் இந்த பேச மட்டும் எந்த சம்மந்தமே இல்லாத மாதிரிலாம் நிறைய பேர் என் கிளாஸ்மேட்ஸ்லேயே நிறைய பேர் பேசுகிறாங்க. ஸோ ப்ராக்டிஸில் இருந்தால் மட்டும்தான் நம்ம எதுவும் இல்லை, படித்த படிப்பை நம்ம பேஸ் பண்ணாமல் ப்ராக்டிஸ் பண்ணணும். அது ஒரு பாயிண்ட்டு. லேடிஸாக இருந்தாலும் சரி ஜென்ஸாக இருந்தாலும் சரி. அதுக்கப்புறம் இப்போ எல்லாருக்கும் இந்த அமைப்பு இருக்கிறதுனால நமக்கு மெசேஜ் மூலம் உடனுக்குடனே எல்லா ப்ராப்ளம்ஸும் உடனே ரீச் ஆகுது எல்லாருக்கும். அது ஒரு நல்ல விஷயம் தான். அப்புறம் இன்னும் ப்ராக்டிக்கல் இப்போ ப்ராக்டிஸில் என்னென்ன ப்ராப்ளம் வருது கெஸ்ட் லெக்சர் பண்ணுறாங்க. ஸோ அந்த ப்ராக்டிஸில் என்னென்ன ப்ராப்ளம்லாம் வருது, ப்ராக்டிஸில் எப்படி அதை அப்ளை பண்ணணுங்கிறத இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சொன்னாங்கன்னா நல்லாயிருக்கும்.
சும்மா ரேஷியோ அந்த மாதிரி மட்டும் சொல்லிட்டு அப்படியே முடிச்சிடுறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இன்னும் வந்து அவங்க ப்ராக்டிஸில் என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறதையும் சொன்னால் மற்ற டாக்டர்ஸுக்கும் அந்த மாதிரி கேஸ் வர்றப்ப அதை பார்க்கறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மீட்டிங்கில் அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணிங்கனாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வேற என்ன, எல்லாருமே ஃபர்ஸ்ட் மெம்பர்ஸ் ஆகணும். இதில் நிறைய பேர் வந்து 1000 ரூபாய் கட்டணுமா, நாங்கள் எதுக்கு மெம்பர்ஸ் ஆகணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஒரு 1000 ரூபாய்க்கு யோசிச்சுட்டு அந்த மாதிரிலாம் மெம்பர்ஸ் ஆகாமல் இருக்கிறாங்க நிறைய டாக்டர்ஸ். அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுத்து அவங்கள மெம்பர்ஸ் ஆக வைங்க. அப்புறம் மீட்டிங்கும் அட்டன் பண்ண வைக்கணும். ஸோ எவ்வளோதான் ஒர்க் இருந்தாலும் எல்லாருக்கும் ஒர்க் இருக்குது தான். 1/2 hour ஃபேமிலிக்காக ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் கூட நாங்களாம் வந்து மீட்டிங்கில் கலந்துக்கிறோம். அந்த மாதிரி நம்மளுடைய இஷ்டத்துக்காக பண்ணுறாங்க, நிறைய பேர் பண்ணுறாங்க. நம்ம வந்து அந்த ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யோசிக்கிறோம். அது வந்து நம்ம கண்டிப்பாக எல்லாருமே கலந்துக்கிட்டு ஒரு 100 பேர் இருக்கிறோம்னா அடுத்த மீட்டிங்கில் ஒரு 200 பேராவது வரணும். டாக்டர் சுஜாதா சொன்ன மாதிரி எல்லாருமே இந்த மாதிரி மீட்டிங்க்கு கட்டாயமா முதல்ல வரணும். வந்தாதான் என்ன பண்றாங்க அப்படிங்கிறது வந்து தெரியும். இவ்வளோ கஷ்டப்பட்டு டாக்டர் கண்ணன், டாக்டர் ரமணன், கிளாஸ்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாருக்குமே போய் ரீச் ஆகணும். அதுதான் வந்து நம்மளுடைய முக்கியமான கோலா இருக்கும். இது மாதிரி இந்த நடந்த நிகழ்ச்சி வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கிட்டையும் நம்ம வந்து தகவல் வந்து கண்டிப்பா பரப்பணும். அது மேலும் இன்னுமே நிறைய நிகழ்ச்சிகள் நடக்கணும்னு நாம வந்து பேசுறோம். அதுவும் இல்லாமல் இப்படி ஒரு கெஸ்ட் லெக்சர் ப்ரோக்ராம் நடக்கும்போது இந்த இதில் நடக்கக்கூடிய இதில் கிடைக்கக்கூடிய சாராம்சத்தை வீட்லேயோ முக்கியமாக நெட்டில் ஆயிரக்கணக்கில் இருக்கு, கோடிக்கணக்கில் இருக்கு, அவ்வளோ ஹெர்பல்ஸ் இருக்கு. அவ்வளோ ஹெர்பல்ஸையுமே சார் காட்டி கொடுக்குறதா அப்படிங்கிறது வந்து சாத்தியம் கிடையாது. அதனால எல்லா ஹெர்பலையும் நம்ம ஒவ்வொன்றா காட்டி விளக்கம் சொல்றதை விட அதனுடைய முக்கியமான சூட்சமம் ரகசியம் என்ன அப்படிங்கிறது முதலே சொல்லிட்டாரு. 1/2 மணி நேரம் கிளாஸ், 3/4 மணி நேரம் கிளாஸ் வந்து அதுதான். கடைசியா எடுத்தது 1/2 மணி நேரம் தான் ஹெர்பல் பத்தி இருக்காரு. ஹெர்பல் அடையாளம் காட்டு. ஆனா அந்த அடையாளம் இனிமேல் நீங்களே போய் ஒரு ஹெர்பலை பார்த்தா கூட நம்ம எப்படி பயன்படுத்தலாங்கிற சூட்சமத்தை யாரும் சொல்லி தர மாட்டாங்க. ஏன்னா எல்லாரையும் காட்டி கொடுக்க முடியாததுனால சூட்சமத்தையே உங்களுக்கு காட்டி கொடுத்துட்டாரு. அதுக்கடுத்து டாக்டர் சொன்னாங்க அதோடைய ஹெர்பல்ஸ் சீடியா போட்டு கொடுத்தா எல்லாரும் திரும்ப திரும்ப பார்த்துக்கோ, ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நல்ல விஷயம் தான். இருந்தாலும் எல்லா விஷயங்களும்